வணக்கம், நான் உங்கள் கொல்லிமலை அடிவாரத்து பொண்ணுங்க. அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தீபாவளி இல்லாமல் மழையும் இருக்காது. ஸோ மழையும் காலையிலேயே வந்துருச்சு நசன்ட்டு. இப்போ வந்து அப்பா கோழி பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ தீபாவளி விலாக கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எடுத்துட்டு இருக்கேன்மா. அமைதியா இருங்க. ஏங்கப்பா இது இல்லாமல் இன்னொரு கோழி ஏங்கப்பா, அதை கூண்டுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாமா? ஓகே, அதையும் பிடிச்சி ஒன்றா படலாம். சிட்டு நாட்டுக்கோழி கண்டினியூஸாக ஒரு வாரமாக மழை பெஞ்சு ஏரியாவே எப்படி இருக்குது பாருங்கள். காலைல 7:30 ஆயிடுச்சு. ஆனால் அந்த பனி மூட்டமும் மழையும் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதாங்க இன்னொரு கோழி, அதையும் கூண்டுக்குள்ளே விட்டாச்சு. இப்போ இதையும் பிடிச்சிட்டு போய் அடைச்சி வச்சுருவோம். சிட்டு வடை, சிறு வடை நல்லா இருக்கும். முட்டை போடுதா இல்லையா? இது முட்டை போடுமா இல்லையான்னு கேட்குறேன். முட்டை 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 இப்போதான் ஒரு முட்டை தான் வச்சிருக்கு. அப்பதான் நல்லா இருக்கும். லட்டா பெரிய முட்டை வச்சா நாங்க முட்டை சாப்பிடுவோமே. கோழிக்கு என்ன இல்லை உள்ள வைக்கட்டுமா? சிறுவடை சிறுவடை. மார்னிங் டிஃபனுக்கு இட்லி, இது வந்து பிராய்லர் வறுவல். அப்புறம் மதியத்துக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு 2 கோழி பிடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து மசாலா ஆட்டி ஊற்றுறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வணக்கி விட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பலகாரம் சாப்பிட்டு பட்டாசு அடிச்சுட்டு மார்னிங் வெளுத்து கட்ட வேண்டியதான். தேங்க்யூ சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. லட்டுக்கு நீங்க ஹாப்பி தீபாவளி. பசங்க ஆசைக்கு ஒரு 2 வெடி வெடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட போயிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் மணி வெடி வெடித்தா எல்லாம் இந்த காசு பொறுக்கிறதுக்கு ஓடுவானுங்க ஜாலியாக. ஸோ அதை ஃபஸ்ட்டு வெடிச்சிடலாம். பாரு பாரு பொறுமையா பையனா போயிட்டான். அவனுங்களாம் தப்பிச்சிட்டான். கடைசியில வந்து படித்தான். என்ன பண்ணுவான்? நாட்டுக்கோழி லெக்கு அருமையா இருக்குமா. இதையே நம்ம வந்து இதில் அடுப்பில் வச்சு வேக வச்சு மேலே மஞ்சள் பார்பிக்யூ மாதிரி அது மாதிரி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு இலைய போட்டு இட்லி போட்டு சிக்கனை வச்சிடலாம். அவனுங்க சாப்பிட்டு எப்படா பட்டாசு வெடிக்க போகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. துணி கட்டுறப்ப நல்லா இருக்காங்க. முன்னாடி பட்டாசு காலையில் சாப்பாட்டுக்கு இட்லியும் கறியும் தான் சொல்லியிருந்தாங்க, கிரேவியும். ஆனால் அம்மா சர்ப்ரைஸாக பிரியாணி கொஞ்சம் வச்சுட்டாங்க. சரி பிள்ளைங்களாம் இருக்கீங்க சாப்பிடுங்கன்ட்டு. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ஜாக்பாட் தான். காலையிலேயே கொஞ்சம் பிரியாணியும் கிடச்சிருச்சு.
எங்கள் அத்தை பிரியாணி அரிசியில் போட்டிருந்தா இன்னும் செமையாக இருந்தது. ஏங்க கண்ணே திடீர் யோசனை கண்ணே திடீர் யோசனை இருந்தாலும் வேணாங்கிற மாதிரி தான் நினைச்சேன். காலைல சப்புன்னு வெறும் குழம்பா இருக்கும் சொல்லுவோம் நாங்கள் கண்ணே இது 2 பீஸ் வைக்கிட்டா கம்மியாக. அப்படியே இட்லியும் தொட்டுக்குவீங்க. இட்லி பாத்திரம் வச்சுக்கிறீங்களா? ஒன்று வைக்கிட்டுமா கூட சாப்பிட்டு இட்லி வச்சு ரைத்தா இங்கே இருக்கு. போதும் போதும். தேங்க்யூ. அப்புறம் எப்படி இருக்குதுங்க? அடுத்து நம்மளும் சாப்பாடு போட்டுட்டு உட்காந்தாச்சுங்க. பிரியாணின்னு சொல்லிட்டு லேட்டாவாக சாப்பிட்றது, அதனால் நமக்கு ஒரு பிளேட்டாக வாங்கியாச்சு. இப்போ பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அடுத்து இட்லிக்கு கிரேவி வச்சுக்கலான்ட்டு வழக்கம் போல் அம்மா அந்த முந்திரி பருப்புலாம் போட்டு அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனா அம்மாங்களுக்கெல்லாம் அப்பாங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு எனர்ஜி வந்துடும் போல். ஸோ அதனால் சிரமத்தை பார்க்காம அவங்களே எல்லாம் செஞ்சுட்டாங்க. நம்ம குட்டிங்களை மேய்ச்சிக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அதனால் அம்மாவே சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் சாப்பிட்டுட்டு பட்டாசு உடைச்சிட்டு மதியம் லஞ்சில் மீட் பண்ணுவோம். பிரியாணி அரிசிலெலாம் பண்ணலைங்க. ஏன்னா வந்து திடீர்னு முடிவு பண்ணதுனால அம்மா நார்மல் பொன்னி அரிசிலையும் வச்சுட்டாங்க. ஆனால் அதுவுமே அல்டிமேட்டாக தான் இருக்குது. டைம் டு சரவடிங்க. வழக்கம் போல் அம்மா கையால் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவிங்க. இது இல்லாமல் ஒரு விருந்தே முடிவடையாது. ஸோ வீடியோ தான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு தலைகீழாக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்சு வெளுத்து கட்டிட்டு அடுத்து ஈவினிங் ஏதாச்சும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நைட் டைம் ஏதாச்சும் நைட் அவுட் மாதிரி வெளியே போயிடலாம், லாங் ட்ராவல் மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு பசங்க நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ லாங் ட்ராவலாக போகலாம், பக்கத்தில் இருக்க எங்கேயும் போகலான்ட்டு ராசிபுரம் பக்கமாக ஒரு பேக்கரி இருக்குங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு இந்த பேக்கரிக்கு தான் வந்திருந்தோம். சும்மா வந்துட்டு அப்படியே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகலாம். நாய் இருக்குது. கீழே
ஓப்பன் பண்ண குட்டீஸ். பர்கர் நைட் அவுட்டையும் சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.